தேவராஜ்யத்தில் கோட்பாடுகள் என்றால் என்ன? ஒரு 5 கோட்பாடுகளை 4 கோட்பாடுகளை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதில் முதலாவதாக இருக்கும் கோட்பாடு விசுவாசம். எபிரேயர் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் விசுவாசத்தினாலே அப்ரஹாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். நாம் எழுந்து நின்று நாம் இந்த வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். ஆவியானவரே, நீரே எங்களிடத்தில் இந்த வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி இதிலிருந்து புறப்பட்டு வரும் சத்தியத்தினால் எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் எங்களுடைய உள்ளான மனிதன் பலப்பட்டு நாங்கள் இந்த பூமியில் ஆளுகையின் வாழ்க்கையை வாழ்வதற்காக கிருபை ஊற்றும் என்று சொன்னாவது ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த எங்களுடைய இதயத்தை திறந்து தருகிறோம். உங்களுடைய சத்திய வார்த்தை எங்களுடைய ஆவிக்குள் பிரவேசிப்பதற்காக எங்களுடைய இதயத்தை சந்தோஷத்தோடும் விசுவாசத்தோடும் திறந்து தருகிறோம். அமேன், 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 அமேன். கார்வோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தோம். இந்த துணை தலைப்பு விசுவாசம் என்ற முதல் கோட்பாடு. மேலும் விசுவாசத்தினாலே அப்ரஹாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. நாம் இந்த வசனத்தை வாசிக்கும்போது நன்று அறிந்து கொள்கிறோம். ஈசாக்கு என்ற மகன் வாக்கு தத்தத்தின்படி கர்த்தராகி தேவன் எப்ராமுக்கு 100 வருடம் கழித்து தந்த அந்த கிருபை, அந்த ஈசாக்கு என்ற அந்த மகனை, ஈசாக்கு என்று மகனை கர்த்தர் கிருபையாக அவர் வாக்கு தத்தத்தின்படி தந்த ஒரு மகன். மேலும் விசுவாசத்தினாலே அப்ரஹாம் தான் சோதிக்கப்பட்ட போது, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? சோதனை உண்டு. பல நேரம் அந்த சோதனை அனுமதிக்கப்பட்ட சோதனை, கர்த்தராகிய தேவனால் அனுமதிக்கப்பட்ட சோதனை. நாம் 22வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஆதியாமத்தில் 22:1 என்ற வசனத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம். 22வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை தேவன் சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி அப்ரஹாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஹல்லேலூயா. அதாவது மலையின் மீது தகன பலியாக தருவதற்காக கர்த்தர் எப்ராமை கட்டளையிட்டார். அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உடனடியாக எப்ராம் ஆயத்தப்பட்டு புறப்பட்டு சென்றார். மகனை எடுத்து சென்றார் மோரியா மலைக்கு மேல் அந்த தகன பலியை தருவதற்காக. அது எந்த அடிப்படையில் எப்ராம் செய்தார்? ஹல்லேலூயா. இந்த 11வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் மேலும் விசுவாசத்தினாலே அப்ரஹாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. பலியாக ஒப்பு கொடுத்தான். சோதிக்கப்பட்ட போது அந்த சோதனைக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். ஏன் அந்த சோதனைக்கு ஒப்பு கொடுத்தான்?
அவனுக்கு வாக்கு தத்தத்தின்படி வந்த பிள்ளை ஈசாக்கு எந்த அடிப்படையில் ஒப்பு கொடுத்தான்? சோதனை வரும்போது நமக்கு என்ன தேவை? ஒன்று விசுவாசம். அந்த விசுவாசம் எந்த அடிப்படையில் இருக்க போகிறது? கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையின்படி. அப்படி வல்லமை நாம் அறிந்து கொள்ளும் போது தான் அந்த சோதனையில் நாம் கடந்து செல்ல முடியும். அதே 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 19வது வசனம். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் மரித்தோரிலிருந்து ஈசாக்கை உயிரோடு எழுப்புவார் என்று விசுவாசத்தின்படி ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. அதாவது ஆபிரகாமுக்கு கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையின் மீது விசுவாசம் இருந்தது. நாம் சோதனைக்கு நம்மை கர்த்தர் உள்ளாக்கும் போது அது யார் சோதிக்கிறது? கர்த்தர் சோதிப்பதில்லை, பிசாசான் சோதிக்கிறான். ஆனால் கர்த்தராகிய தேவன் அந்த சோதனைக்கு அனுமதிக்கிறார். யோபை அனுமதித்தார் அந்த சோதனைக்கு. அதே வண்ணமாக ஆபிரகாமை கர்த்தராகிய தேவன் அனுமதித்தார் அந்த சோதனைக்கு. அந்த சோதனைக்குள் போகும்போது ஒரு சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை பற்றி, இந்த வல்லமையை பற்றி இருக்கும் சத்தியத்தை அறிந்தால்தான் விசுவாசத்தில் நாம் அந்த இடத்தில் நின்று மேற்கொள்ள முடியும் அந்த சோதனையில். இதை தான் முதல் ஒரு கோட்பாடாக நம் ஒவ்வொரு விசுவாசியும் தேவராஜ்யத்தின் கோட்பாடாக முதல் கோட்பாடு என்ன? எனக்குள் விசுவாசம் இருக்கிறது. விசுவாசத்திற்கு ஒரு சோதனை உடனடியாக வரும். நாம் ஒரு வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை பெற்றுக்கொண்ட உடனே வெளியே இறங்கிறதுக்குள்ள ஒரு சோதனை நமக்காக காத்திருக்கும். கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த சோதனையில் நாம் வெல்வதற்காக அந்த சத்தியத்தை தந்திருக்கிறார். அந்த சத்தியத்தை அறிந்து அதை பிடித்து நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஹல்லேலூயா அடுத்தபடி விசுவாசத்திற்கு கடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த முக்கியமான இதில் நாம் என்ன கண்டோம்? ஆபிரகாமுக்கு விசுவாசம் அவருடைய வல்லமையின் மீது இருந்தது. அப்படி இருந்தும் கர்த்தராகிய தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். அதாவது சோதனைக்கு அழைத்த போதும் அவன் நான் ஈசாக்கை தரமாட்டேன் என்று சொல்லி அவர் போகவில்லை. அந்த சோதனைக்கு அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தான். அந்த விசுவாசத்திற்கு முதல் காரியம் என்ன? கீழ்ப்படிதல். விசுவாசத்தில் மேற்கொள்வதற்கு தேவை என்ன? கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையின் மீது ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. அதாவது விசுவாச சோதனை வரும்போது அதற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு வல்லமையான ஒரு வெற்றியை காண முடியும். அதுவும் ஈசாக் என்பவன் ஆபிரகாமுடைய இதயத்துக்கு நெருக்கமாக ரொம்ப அன்பு கூர்ந்த ஒரு மகன், ஒரே மகன். அந்த மகனை பலி கொடுப்பதற்காக கர்த்தர் அவரை கட்டளையிடும் போது ஆபிரகாமுக்கு என்ன, அவனுடைய இதயம் எந்த மாதிரி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும். இதை எனக்கு செய்வதற்கு மனசில்லை, அப்படி இருந்தும் இது செய்துதான் ஆக வேண்டும், இது கர்த்தராகிய தேவனுடைய கட்டளை என்று. சில நேரத்தில் நமக்கு விசுவாச சோதனை வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வண்ணமாக தான் இருக்கும். அதில் நமக்கு சந்தோஷம் இருக்காது, அதில் இன்னும் அதிகமான துயரம் தான் இருக்கும், ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். மாம்சம் அந்த காரியத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்காது. ஏனென்றால் அது நம்முடைய மனதின்படி அது எட்டாத காரியம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்தில் சோதிக்கும் போது
அதற்கு நாம் ஒப்பு கொடுத்தால்தான் நம்முடைய விசுவாச சோதனையில் நாம் வெற்றி காண முடியும். இந்த விசுவாச சோதனையில் ஏப்ரஹாம் வெற்றி கண்டாரா இல்லையா? முழு வெற்றியை கண்டார். உடனடியாக அந்த நேரத்தில் அவன் வாளை எடுத்து தகன பலி கொடுக்க போகும்போது தூதர்கள் வந்து நிறுத்து என்று சொல்லி, மகனை விடு, அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை தந்து இந்த தகன பலியை அந்த இடத்தில் முடித்து கொண்டார்கள். அதற்கு பிறகு, நீ கர்த்தராகிய தேவனுடைய கண்களுக்கு முன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினதனால், ஹல்லேலூயா, கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறார்? நீ உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று. ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் பெருக வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்றால் விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் பெருகும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் பல இதர பெருக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். அதனால்தான் கோட்பாடு நம்பர் 1, அதாவது ஃபஸ்ட்டு கோட்பாடு, முதல் கோட்பாடு விசுவாசம். விசுவாசத்தில் வளருவதற்காக தான் கர்த்தர் வார்த்தையை தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்படி நமக்குள் பலப்படும்? கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையில் நாம் பலப்படும் போது, அவருடைய வல்லமையை பற்றி அறிவில் நாம் இன்னும் வளரும் போது அந்த விசுவாசத்தில் நாம் பலப்படுவோம். இரண்டாவதாக இருக்கும் குறிப்பு உண்மைத்துவம், ஃபெய்த்ஃபுல்னஸ். ஐசையா 41வது அதிகாரம் 2, 3 என்ற வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 41வது அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக்கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்திற்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? ஹல்லேலூயா. கேள்விதான் இல்லை, நிறைய யார் அவர் உங்களுக்கு தெரியுமா? இந்த கிழக்கிலிருந்து நீதிமானாய் எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? அது கர்த்தர். யாரை அழைத்தார்? சீரஸ் என்ற ராஜாவை, சைரஸ் இல்லையா, சைரஸ் ராஜாவை கர்த்தர் அழைத்தார். அவர் யாராக இருந்தார்? பாபிலோன் ராஜாவாக இருந்தார். புறஜாதி ராஜாவை கர்த்தர் அழைத்தார். எதற்காக? இவன் உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். இவன் செய்த முதல் காரியம் என்ன? இவன் ராஜாவாக வந்தபோது கர்த்தருடைய ஜனத்தை அவன் விடுதலை செய்தான். பாபிலோன் நகரத்தில் அவர்கள் சிறைப்பட்டிருந்த 70 வருஷமாக சிறையில் இருந்த அந்த யூதர்களை இவன் ராஜாவாக வந்தவுடனே விடுதலை செய்தான். அது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ராஜா. அந்த ராஜா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான். யூத குலத்தை அந்த இடத்திலிருந்து விடுதலை செய்தான். அவர்கள் திரும்ப எருசலேம் வருவதற்கு வழியை செய்தான். அதை தான் கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி, அவன் புறஜாதி. ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசித்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததினால் அவன் நீதிமானாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. புறஜாதிகளுடைய இருந்து 2 ராஜாக்களை கர்த்தர் எழுப்பினார். அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி. அது யார்? ஒன்று சீரஸ், இன்னொன்று நெபுக்கத்நேசர். ஹல்லேலூயா. இந்த 2 ராஜாக்கள் தான் புறஜாதிகள் ராஜாக்களிலிருந்து எழுப்பி அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 ராஜாக்கள். இது கிழக்கிலிருந்து எழுப்பி அவரை வரவழைத்தார். ஜாதிகளை அனுப்பி ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாகி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் விளக்குக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருக்க பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணியவர் யார்? ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா. யாரை பண்ணினார்? இந்த சீராஸ் என்ற
ராஜாவை. ஹalleluya. ஏன் அதை செய்தார்? அவனுக்கு கர்த்தர் உண்மைத்துவத்தை கண்டார். உண்மைத்துவம் என்றால் என்ன? உண்மைத்துவம் என்றால் அவனை சார்ந்திருக்க முடியும். ஒருவனை சார்ந்திருக்கலாம், நம்பி இருக்கலாம். அதுதான் உண்மைத்துவம். கர்த்தர் நம்மை சார்ந்திருக்க முடியுமா? கர்த்தர் நம் மீது நம்பிக்கையாக இருக்க முடியுமா? நம்மிடத்தில் ஒரு பொறுப்பை தந்தால் அதை நாம் ஒரு ஒரு உறுதியோடு அதை செய்து முடிப்போமா? அழைத்தவர் உண்மையுள்ளவர். எதற்காக அழைத்தாரோ அந்த காரியங்களை அவர் செய்து முடிப்பார். அதனால் அவர் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர் என்றால் ஃபெய்த்ஃபுல். ஹalleluya. நமக்கும் அவர் ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். தேவராஜ்யத்திற்குள் அழைத்திருக்கிறார். நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போமா? ஹalleluya. சீராஸ் ராஜா என்ன செய்தார்? தேவ ஜனத்தை கட்டிலிருந்து விடுதலை செய்தார். நமக்கு அழைப்பென்ன? உலகத்தில் இருக்கும் தேவ ஜனத்தை, அதாவது எல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய சாயலும் ரூபத்திலையும் உருவாக்கப்பட்டவர்களான் எல்லா மனிதனும். அந்த மனிதர்களை என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தருக்காக நாம் அவர்களை அழைத்து தேவராஜ்யத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்முடைய அழைப்பின் ஒரு முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு தரப்பட்ட ஒரு பொறுப்பு. ஹalleluya. நாம் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஹalleluya அவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறோமா? நம்முடைய அழைப்பில் என்ன இருக்கிறது? ஒரு பர்பஸ் அண்ட் பிளான். ஹalleluya. தேவராஜ்யத்திற்குள் அழைக்கப்பட்ட போது ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் இருக்கிறது. அந்த திட்டத்தையும் கர்த்தராகிய தேவனுடைய தீர்மானத்தையும் நிறைவேற்றுகிறோமா? அந்த திட்டத்தையும் தீர்மானத்தையும் நாம் நிறைவேற்றலைன்னா அவர் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. ஹalleluya. ஹalleluya நம்முடைய சொந்த ஒரு உணர்வோடு ஒரு கர்த்தராகிய தேவனிடத்தில் இருக்கும் அன்பு, அந்த வாஞ்சை நமக்குள் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அது தானாகவே நமக்குள் இருந்து அது ஒரு அக்னியாக வரும். ஹalleluya. எனக்கு தரப்பட்ட இந்த ரட்சிப்பை பலர் அனுபவிக்க வேண்டும். எனக்கு கர்த்தர் செய்த அந்த அற்புதத்தை பல ஒரு வாழ்க்கையில் அந்த வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தரை பற்றி ஹalleluya அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும். இந்த சீரஸ் ராஜா கர்த்தருடைய கரத்தில் ஒரு கருவியாக இருந்தார். ஹalleluya. அவர் கர்த்தர் எதை எதிர்பார்த்தாரோ அதை எல்லாத்தையும் செய்தார். அதற்காக கர்த்தர் அவருக்கு என்ன செய்தார்? அவரை எல்லா காரியத்திலும் வெற்றி எடுத்துக்கொண்டார். அவருக்கு முன்பாக எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் அதை வெல்வதற்கு கர்த்தர் கிருபையை தந்தார். அவர் யுத்தத்தை செய்தார் சீராஸ் ராஜாவுக்காக. அதே வண்ணமாக நாம் தேவ ராஜ்யத்திற்காக கிரியைகளை செய்யும் போது, ஆத்துமாக்களை சேகரிக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய அலுவலக வேலைகளை, நம்முடைய பிஸ்னஸை, நம்முடைய இதர காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். நமக்கு வெறும் எதிர்ப்பை அவர் முறியடிப்பார். ஹalleluya. இதை தான் இந்த குறிப்பிலிருந்து நாம் காண்கிறோம். உண்மைத்துவம் என்ற குறிப்பிலிருந்து மூன்றாவது குறிப்பை கடந்து செல்வோம். லிவ் பை த வேர்ட். நாம் வார்த்தையின்படி வாழ்வது. நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 2-3 என்று 2 வசனத்தை வாசிப்போம். முதல் விசுவாசம், 2வது உண்மைத்துவம், 3வது தேவ வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைப்பது. நீதிமொழிகள் 7வது அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். ஹல்லேலூயா. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இதயங்களில் எழுதிக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்மணி யார்? நாம் தான், இல்லையா? உன்னை தொடுகிறவர்கள்
என் கண்மணியை தொடுகிறார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்மணி என்ன? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய போதகம், அவருடைய கட்டளை. ஹல்லேலூயா. அதான் நமக்கு, அதாவது கண்மணி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? கண் ஏதாவது குத்த வந்தால் கூட அது கண் அப்படியே இமை அப்படியே மூடிடும், கண்ணை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. எது போனாலும் கண்ணை எழுந்து போகக்கூடாது. அதுக்காக தான் அந்த கண்ணுக்கு ஒரு இமை கொடுத்துருக்கு, டக்குன்னு மூடுறதுக்கு. நம்ம அறியாமலே அது மூடிடும் அந்த இமை. கண்மணி என்றது ஒரு மனுஷனுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். ஹல்லேலூயா. அதாவது வார்த்தை என்பது நமக்கு நம்முடைய கண்மணி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதை எழுந்தாலும் பார்வையை இழக்கக்கூடாது, எதை எழுந்தாலும் நம் வார்த்தையை இழக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் நம்மை பிழைக்க வைக்கும். அப்பொழுது பிழைப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் நம்மை அதாவது நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். அந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? வார்த்தையிலிருந்து. ஹல்லேலூயா. தேவ வார்த்தையே ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையை உன்னுடைய ஹிருதயத்தின் பலகணையில் எழுதிக்கொள் என்று சொல்லுகிறார். அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, சவால் வரும்போது, நம் பைபிளை நோக்கி ஓட முடியாது. நம்முடைய ஹிருதயத்திற்குள் தான் நாம் தேடி பார்க்க முடியும். அதனால் ஹிருதயத்தின் பலகைகளில் தான் அந்த வார்த்தை, அந்த கட்டளையை நாம் எழுத வேண்டும். அப்பொழுது தான் அது டக்குன்னு அந்த பிரச்சனை வரும்போது நமக்கு ஆவியிலிருந்து டக்குன்னு அது வெளியே வந்துடும். இந்த பிரச்சனைக்கு இந்த வார்த்தை தான் சரியாக இருக்கும், இந்த கட்டளை தான் சரியாக இருக்கும், இந்த உபதேசம் தான் சரியாக இருக்குன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் அந்த இதயத்தில் பலகணையில் அந்த வார்த்தையை எழுதிக்கொள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நேரம் இருக்காது சோதனை வரும்போது. இயேசுக்கு சோதனை வந்தது இந்த பூமியில் அவர் வாழும்போது. 3 தடவை பிசாசானவன் சோதித்தான். ஒவ்வொரு தடவையும் அவர் வார்த்தையை எடுத்து இதன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொன்னபோது பிசாசு ஒரு காரியத்தில் வென்று இன்னொரு காரியத்துக்கு போய் திரும்ப 3வது காரியத்துக்கு போய் அதுக்கப்புறம் இயேசு சொன்னார், சாத்தானே அப்பால போ என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பிசாசு வரவே இல்லை. அதனால்தான் கர்த்தர் உங்களை பிசாசு மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் ஜெயத்தோடு நிற்க வேண்டும் என்றால் உங்களுடைய பலகனை, உங்களுடைய இதயம் என்ற பலகனைக்குள் என்னுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 119வது சங்கீதம் 165வது வசனத்தில் என்னுடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று சொல்லுகிறார். 119, 165. சங்கீதம் 119வது அதிகாரம் 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம். சாதாரண சமாதானம் அல்ல, மிகுந்த சமாதானம், கிரேட் பீஸ். அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. பிசாசானவன் அவர்களுக்கு தடையை கொண்டு வர முடியாது. அவர்கள் தடுக்கி விழ மாட்டார்கள், இடரல் செய்ய முடியாது. ஏன்? ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் நேசிக்கும் போது ஹல்லேலூயா நமக்கு மிகுந்த சமாதானம், நம்முடைய வாழ்க்கையில் இடரல் இல்லை. ஹல்லேலூயா. நாம் தேவ வார்த்தையின்படி வாழும்போது நமக்கு முன்பாக என்ன செல்லும்? கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய சந்தோஷம். ஹல்லேலூயா. துர்மார்கனுக்கு சமாதானம் இல்லை, அதான் எழுதப்பட்டிருக்கு. நீதிமானுக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. துர்மார்கன் யாரு? வார்த்தை பாவி கர்த்தரை அறியாதவன். துர்மார்கன் தவறான வழியில் போகிறவன். அதாவது வார்த்தை அறிந்தும்
தவறான வழியில் போகிறவன் தான் துர்மார்கன். துர்னா தவறு, மார்க்கன்னா வழி, தவறான வழி. நல்ல வழி தெரிந்தும் தவறான வழியை தெரிந்தெடுத்துக் கொள்வது தான் துர்மார்கன். ஹல்லேலூயா. அவனுக்கு சமாதானம் இல்லை. நீதிமான் யாரு? கர்த்தருடைய வார்த்தை அறிந்து அந்த வார்த்தையின்படி நடக்கிறவன். ஹல்லேலூயா. அவனுக்கு சமாதானம் உண்டு. 3 வகையான கூட்டம் இருக்கிறது. ஒன்று நீதிமான், இன்னொன்று துர்மார்கன், மூன்றாவது பாவி. பாவி என்பது இன்னும் ரட்சிப்புக்குள் வராதவன் தான் பாவி. ஹல்லேலூயா. ஆனால் சபைக்குள் தான் நீதிமானும் துர்மார்கனும் இருக்கிறான். நீதிமான் தேவ வார்த்தையின்படி நடப்பான். துர்மார்கன் தேவ வார்த்தை அசட்டை செய்து அவனுடைய சொந்த வழியில் நடக்கும்போது, தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி நடக்கும்போது அது துர்மார்க்கம், தவறான மார்க்கம், தவறான வழி. அவனுக்கு தான் சமாதானம் இல்லை. நீதிமானுக்கு கர்த்தர் என்ன செய்யல? நீ அதாவது மிகுந்த சமாதானம். என்னுடைய வார்த்தையை நேசித்து அதன்படி நடக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம், அவனுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. சமாதானம் என்றால் இந்த இடத்தில் 2 பொருள் இருக்கிறது. ஒன்று உண்மையான சமாதானம், இரண்டாவது செழிப்பு. ஹல்லேலூயா. அப்படி வார்த்தையை மிகுந்த, அதாவது மிகவும் நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் மட்டுமல்ல, செழிப்பும் சேர்ந்து வரும். சமாதானம் இருக்கிற இடத்துல தான் செழிப்பு இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் எங்கெங்கே சமாதானம் என்று காண்கிறோமோ அந்த இடத்துலலாம் செழிப்பு இருக்கும். எந்த இடத்தில் சண்டை சச்சரவு என்று எல்லா துர்கிரியைகளும் பிசாசானம் செய்வான். முதல்ல என்ன செய்வான்? அவன் திருடுவான். அந்த இடத்துலேருந்து திருடுவான். சண்டை சச்சரவு இருக்கிற இடத்துல பிசாசு வருவான். அவனுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை அவன் எதுக்கு செய்வான்? திருடன் எதற்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் அவன் வரும்போது அதுக்கு தான் வரான். ஆனால் சமாதானம் இருக்கும் இடத்தில் யார் இருப்பார்? ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் அந்த இடத்தில் இருக்கும்போது என்ன செய்வார்? அவர் அந்த இடத்தில் ஜீவனை அந்த இடத்தில் பிரவேசிக்க செய்வார். எல்லா மரித்த காரியங்களையும் உயிர்ப்பிக்க செய்வார். செழிப்பை கொண்டு வருவார், சமாதானத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆனால் தான் தேவன் என்னுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு கோட்பாடாக தருகிறார். இது 3வது கோட்பாடு. என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வது. முதல் விசுவாசம், 2வது உண்மைத்துவம், 3வது கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வது. 4வது வசனத்துக்கு 4வது குறிப்புக்கு சென்று முடித்துக்கொள்வோம். 4வது குறிப்பு கர்த்தருடைய மகிமை பற்றி இருக்கும் அறிவு, நாலேஜ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி. அபுக்கக் 2வது அதிகாரம் 13-14 என்ற 2 வசனங்களை வாசிப்போம். அபுக்குக் 2வது அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இளைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகின்ற அறிவினால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் இந்த இடத்தில் நம்முடைய கிரியைகளை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய சொந்த கிரியைகள் எந்த ஒரு கர்த்தரை விலகி செய்கிற கிரியைகள் எந்த ஒரு பலனும் அளிக்காது. அது நம்முடைய சொந்த சிந்தனையின்படி செய்கிற காரியங்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி, அவருடைய வல்லமையின்படி நம் காரியங்களை செய்யும் போது அதில் வெற்றி நமக்கு நிச்சயமாக வரும். ஆனால் அது யாருக்கு மகிமை வரும்? கர்த்தராகிய தேவனுக்கு மகிமை போய் சேரும். ஒருவன் அவருடைய சொந்த புகழுக்காகவோ அவனை 4 பேர் புகழ்ந்து பேச வேண்டும் என்ற ஒரே காரணத்தில் காரியங்களை செய்யும் போது அதில் தொடக்கத்தில் அது நன்றாக போகிற மாதிரி ஒரு தோன்றும். ஆனால் அது ஒரு மாயை. அது நிச்சயமாக அது முடிவு என்ன இருக்கும்? அழிவுதான்.
ஏனென்றால் பிசாசு எப்போதுமே வந்து வஞ்சிக்கிறவன். எப்படி வஞ்சிக்க முடியும்? முதல் நன்றாக, அதாவது பார்க்குறோம், இந்த நீங்கள் உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது நல்லது, ஆனால் அதில் செயல்படாமல் இருக்கிறது நல்லது. சூதாட்டம் ஒன்று இருக்கிறது. அதில் முதல் விளையாடும்போது அதில் என்ன இருக்கும், ஏதோ வெற்றி வர்ற மாதிரி இருக்கும், நிறைய பணம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதை கிடைச்ச பிறகு அது திருப்பி சொத்தை எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா முதல் வெற்றி கிடைச்ச உடனே அவங்களுக்கு அடுத்தது இன்னும் இதோட பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லி மெல்ல 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 என்ன செய்வோம், அவங்க வீட்டை கூட அடமானம் வச்சுடுவாங்க அந்த சூதாட்டத்துக்காக. பிசாசு என்ன செய்வான்? வஞ்சிக்கிறான். பிசாசு எதற்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அவங்க காரியத்தை கரெக்டாக செய்வாங்க. இந்த மாதிரி வஞ்சனை செய்து, அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு இச்சையை தந்து, உன்னால் இது சுலபமாக சம்பாதிச்சிடலாம், எந்த வேலையும் செய்யாமல் உனக்கு காசு நிறைய வர்ற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி தவறான வழியில் கொண்டு போய் எல்லாத்தையும் இழக்க வைப்பான். அதுதான் இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம். அது ஒரு மாயை. ஹல்லேலூயா. இந்த நிலைத்து நிற்கிற காரியம் அல்ல. ஆனால் கர்த்தருடைய மகிமை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தையினால்தான் அவர் இந்த பூமியும் வானத்தையும் பூமியும் சகல காரியங்களையும் அவர் சிருஷ்டி செய்தார். ஹல்லேலூயா. அந்த சிருஷ்டி செய்த நாளிலிருந்து அது அப்படியே இருக்கு, அழிவில் போகாமல் அப்படியே நிலையாக நின்று கொண்டிருக்கிறது. சூரியன் அப்படியே நின்று கொண்டிருக்கு, சந்திரன் அப்படியே நின்று கொண்டிருக்கு, இந்த பூமி அப்படியே நின்று கொண்டிருக்கு. அவர் சிருஷ்டி செய்த எல்லாமே அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையின் வல்லமை. அதே ஒன்றமாக நாம் வார்த்தையினால் ஒரு காரியத்தை செய்யும் போது, அது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் போது அது கர்த்தருக்கு மகிமை தரும். அதே நேரத்தில் அது நம்முடைய வாழ்க்கையில் நிலையாக நிற்கும். அதனால்தான் நாம் முதல் நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய, அதாவது பிஸ்னஸ் செய்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எது செய்தாலும் சரி, முதல் அறிந்து கொள்ள வேண்டிய நாலேஜ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமையை பற்றி இருக்கிற அறிவு. எது நமக்கு நிகழ்ந்தாலும் சரி, கர்த்தருக்கு மகிமை, அவருடைய கிருபை, அது கர்த்தருக்கு மகிமை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லும்போது ஹல்லேலூயா, அதில் ஒரு வல்லமை. அதாவது அந்த இடத்தில் நாம் மகிமையை ஏறெடுக்கும் போது அந்த இடத்தில் இன்னும் கர்த்தர் மகிமை ஊற்றுவார். எனக்கு தெரிந்த ஒரு நபர் UN, அதாவது யுனைடெட் நேஷன்ஸில் அவருடைய ஒரு உரைப்பதற்காக அழைத்தார்கள். அவர் யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு டெலிகேட்டாக இருந்தார். ஆனால் அமெரிக்க தேசத்திலிருந்து போன ஒரு இந்தியர் தான், ஆனால் கிறிஸ்துவர் தான். அவருடைய உரைக்கிறதுக்கு முன்பாக அவர் ஒரு பைபிளிலிருந்து வசனத்தை வாசித்து தொடங்குவார் அவருடைய உரையை. அதை கண்ட பிறர் என்ன செய்தார், இவர் என்ன பைபிளிலிருந்து வசனம் வாசிக்கிறாரு, ஏதோ சொல்லி இவரை சொல்லணும் சொல்லி நிறைய பேர் அதற்கு அவரை எதிர்த்து வந்தார்கள். அந்த செயலை முறியடிப்பதற்காக, நீ பைபிள் வசனத்தை வாசிக்கக்கூடாது உன்னுடைய உரைக்கு முன்பாக என்று சொல்லி அவர் தீர்மானமாக சொல்லிவிட்டார், நான் இதை உரைத்து தான் நான் என்னுடைய உரையை தொடங்குவேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார். அவர் வேலை போனாலும் பரவாயில்லை, இதை நான் செய்யத்தான் செய்வேன் என்று சொல்லி. ஏன் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், பிற மதத்தில் இருப்பவர்கள் அதே வண்ணமாக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறேன், கர்த்தருடைய மகிமைக்காக நான் முதல் வசனத்தை வாசித்து தான் தொடங்குவேன் என்று. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு, பிற மதத்தில் இருந்து என்று சொன்ன போது அப்போ அவங்க அனுமதித்தாங்க. அவர் அந்த வேலையிலிருந்து வெளியே ஏறுற வரைக்கும் பைபிள் வசனத்தை வாசித்து தான் யுனைடெட் நேஷன்ஸில் அந்த உரையை உரைத்தார். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் அந்த நபரை பயங்கரமாக உயர்த்தினார். அவர் நினைக்க முடியாத, ரிட்டையர் ஆன பிறகு கூட அவருக்கு வேலை. பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து கூப்பிட்டு பில்கேட்ஸோட டெய்லி 20 நிமிஷம் பேசணும், அந்த மீட்டிங் இருக்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். சம்பளத்தை பற்றி கேட்க வேணாம், அது பல 1000 கணக்கில்
டாலர் கணக்கில் அந்த மாத சம்பளம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய மகிமை அறிந்து நம்ம அவருடைய நாமத்துக்காக நிற்கும்போது நம்மை அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எதிர்ப்பு வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும், அந்த எதிர்ப்பை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த இடத்தில் கர்த்தருடைய மகிமை அறிந்தவர்கள், ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை அறிந்தவர்கள் கர்த்தருக்காக நிற்கும்போது, ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நம்மை உயர்த்துவார், நம்மை செழிக்க செய்வார். ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. பூமி எதிலால் நிறைந்திருக்கும் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரை அறிகிற, ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமையினால், மகிமை அறிகிற அறிவினால். ஹல்லேலூயா. நாம் சின்ன குழந்தை கூப்பிட்டு கூட நட்சத்திரத்தையும் சூரியனையும் காமிச்சா அவங்க வேப்படைஞ்சு நிற்பாங்க. ஓ, இது எங்கே வானத்தில் இந்த மாதிரி எல்லோ கலர் பந்து மாதிரி இருக்கு, அதை காமிச்சு சோறு ஊட்டின்னு இருக்காங்க நிறைய தாய்ங்க. ஏதோ சந்திரனுக்கு காமிச்சு அதை பாரு அதை பாருன்னு சொல்லி அதை பார்த்துட்டு நைட்டு சோறு ஊட்டின்னு இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. அதை கண்டு, ஹல்லேலூயா, நம்ம சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது தெரியும் இதெல்லாம் உருவாக்கினவர் யார். சின்ன குழந்தையா இருக்கும்போது இன்னும் நம்முடைய புத்திக்கு இன்னும் வளராத நேரத்தில் என்ன செய்வோம், ஒரு யோசனை வரும், எல்லோருக்கும் ஒரு யோசனை வரும். இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் எங்கிருந்து வந்தது, யார் கொண்டு வச்சாங்க, எப்படி வந்தது என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், பூமியை நிறைவாக வைத்திருக்கிறார். அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. யார் வேண்டுமென்றாலும் அவர்கள் பார்க்கும்போது கர்த்தராகிய தேவனுடைய செயல், அவருடைய கிரியையினால், ஹல்லேலூயா, வருகிற அவருடைய மகிமையை அறிகிற அளவுக்கு அவர் கிரியை செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. நம்மையும் அவர் ஒரு கருவியாக வைத்திருக்கிறார். நாமும் அதே காரியத்தை தான் செய்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள் இருந்து, அதாவது இங்கேருந்து சேட்டலைட் பிக்சர் எடுக்கிறாங்க நைட்டில் இருந்துச்சு. தீபாவளி டைமில் சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கெல்லாம் இந்தியாவில் பாருங்கள் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, இந்த இடத்துல வந்து லைட்டு போட்டிருக்காங்க, அது போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த காமிக்கிறாங்க. அதே வண்ணமாக கர்த்தரும் பரலோகத்திலிருந்து பார்க்குறாரு. பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது நீதிமானுடைய என்னவாக காணப்படுவான், நீதிமான் நட்சத்திரம் போல் காணப்படுவான், ஒளியாக காணப்படுவான். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய மகிமையின் ஒளி இருக்கும். கர்த்தர் என்ன சொல்கிறார், இந்த பூமி நிரம்பி இருக்க வேண்டும் அவருடைய மகிமை என்று. ஹல்லேலூயா. நீதிமானால் நிரம்பி இருக்க வேண்டும். அதனால் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆத்துமாக்களை நாம் சேகரிக்க வேண்டும். நம்முடைய பிரயாசத்தினால், அதுக்கு ஒரு பிரயாசம் இருக்கிறது. கர்த்தர் கிருபை தந்தால் தான் அவர்கள் ரட்சிப்புக்கு வர முடியும். ஆனால் கர்த்தரை பற்றி சொல்லுகிறதுக்கு யாரும் தடையில்லை. நமக்கு ஹல்லேலூயா தைரியம் இருந்தால் நாம் தைரியத்தோடு போய் பிறருக்கு சொல்லலாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் என்று. அதை கேட்கும் போதே அவர்களுக்கு வியப்படைந்து விடுவார்கள், ஆச்சரியப்படுவார்கள். ஓ, இவ்வளோ காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்காரா, நானும் வழிபடுறேன், நானும் கும்பிட்றேன், எனக்கு இந்த தேவன் ஒன்றுமே செய்யலையே, இந்த வண்ணமாக கூட ஒரு தேவன் இருக்கிறாரா, அது எனக்கும் அதை காண்பிச்சு விடுன்னு சொல்லி அவங்க, எங்கே நீங்கள் போகிறீங்க, சர்ச்சுக்கு நானும் வரேன் கூடன்னு சொல்லி அவங்க வருவாங்க. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ஒரு நாள் அந்த வண்ணமாக தான் சபைக்குள் வந்தோம். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார்கள், நம்முடைய அந்த நேரத்தில் நம்ம வந்து கர்த்தரை தேடி வந்திருப்போம், அவருடைய வல்லமை அறிந்திருப்போம். அதற்கு பிறகு கர்த்தரை தொழுது கொள்வதற்காக ஒப்பு கொடுத்திருப்போம். அந்த கிரியை இனி நாம் பிறருக்காக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த பூமி எங்கும் அவருடைய மகிமை நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் நாம் அதற்கு ஒரு கருவியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருப்பதற்கு, ஹல்லேலூயா, இன்னும் பல நீதிமானை சேகரிப்பதற்கு ஒரு கருவியாக இருக்க வேண்டும். இது 4வது குறிப்பு. முதல் குறிப்பு என்னது, விசுவாசம். 2வது
உண்மைத்துவம். மூன்றாவது லிவிங் பை த வேர்ட், வார்த்தையின்படி வாழ்வது. கடைசியாக பார்த்தது கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை பற்றி அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா.